சொல்லுங்க செல்வம் சார், என்ன விஷயம்? என்ன விஷயம் சொல்லுங்க சார். உங்களோட மகன் கார்த்திக் சம்பந்தப்பட்ட விஷயம். உங்களோட பழைய பார்ட்னர் சீனிவாசனோட வீட்டுக்கு போயிருக்காரு. அவரோட மகன் கௌதம் மத்த 2 பேரையும் கார்த்திக் கடுமையா தாக்கியிருக்காரு. தடுக்க வந்த சீனிவாசனை தகாத வார்த்தையில அவர் திட்டிருக்காரு. இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் கூட அவர் மேல கம்ப்ளைண்ட் சீனிவாசன் எதுவுமே கொடுக்கல. ஓரலா இதை பத்தி விசாரிங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணிருக்காரு. சார், சொசைட்டில கௌரவம் உள்ள ஒரு பெரிய பிசினஸ் மேன் நீங்க. இப்ப கூட பாருங்க, நான் வந்திருக்கிறது அபிஷியலா கிடையாது, ஃப்ரெண்ட்லியா தான் வந்திருக்கேன். ஃபியூச்சர்ல உங்க மகன் இதே மாதிரி தப்ப மறுபடியும் செய்யக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த விஷயத்தை நான் உங்க காது கொண்டு வந்திருக்கேன். உங்க மேல எனக்கு இருக்கிற மதிப்பும் மரியாதையும் எப்பவுமே குறையாது. பட் ஆஸ் பர் டு லா அண்ட் ஆர்டர், கார்த்திக் செஞ்சது மிகப்பெரிய தவறு. உன் மனசுல என்ன நினைச்சிருக்கிற? உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் வருவதான் செல்வம் சார் என்ன பார்க்க வந்திருக்காரு. என்ன பண்ண? பதில் சொல்லுப்பா. சீனிவாசன் வீட்டுல பூந்து ரகலை பண்ணியா? ஏன்டா இப்படி இல்ல பண்ற? உன்னால எனக்கு வந்து பிரச்சனைகள்லாம் போறாது. உன்னை யாரா சீனிவாசன் போச்சுனா எனக்கு அவனுக்கு 1000 பிரச்சனை இருக்கும். அதை நான் டீல் பண்ணிக்குவேன். அனாவசியமா நீ இதுல மூக்கல் நுழைச்சு சின்ன விஷயத்தை பெருசு பண்ணிருக்க பாரு. ஏசி இந்த வீட்டுக்கு வந்து எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு நடந்துட்டு இருக்கிறேன். சார் விடுங்க சார், இது தெரியாம பண்ணிருப்பாரு. எதுக்கு இப்ப டென்ஷன் ஆறீங்க? கூல். எதுவா இருந்தாலும் கூலா சொல்லி புரிய வைங்க. மிஸ்டர் கார்த்திக், நீங்களும் டிஃபென்ஸ்ல இருந்திருக்கீங்க, உங்களுக்கு சட்டத்திட்டம்லாம் தெரியும். நீங்க பண்ண காரியம் தான் இன்னைக்கு எல்லாருக்கும் பிரச்சனையா வந்திருக்கு. சார், இந்த நாட்டு மக்கள் நிம்மதியா தூங்கறதுக்கும் சந்தோஷமா இருக்கிறதுக்கும் ஒவ்வொரு மிலிட்டரிக்காரனும் படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா சார்? வீட்டை பிரிஞ்சு தூக்கத்தை இழந்து கரடு முரடான பாதையில காட்டுலயும் மேட்லயும் நாங்க படுற கஷ்டம் உங்களுக்கு என்ன சார் தெரியும்? எந்த மக்களுக்காக நாங்க பாடுபடுறோமோ அந்த மக்கள் கூட்டத்திலே அவங்களுக்கு எதிராக செயல்படுறவனை பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றீங்களா சார்? முடியாது சார், என்னால் கண்டிப்பா முடியாது. என் தங்கச்சின்றதுக்காக இதை நான் செய்யல சார். ஒரு பெண் நள்ளிரவில் யார் துணையும் இல்லாமல் என்றைக்கு தைரியமாக நடமாடுகிறாளோ அன்னைக்குதான் இந்த நாட்டுக்கு உண்மையான சுதந்திரம் கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன்னு தேசப்பிதா சொல்லியிருக்காரு. உங்க எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது ஒரு அயோக்கியம் ஒரு பெண்ணுகிட்ட தப்பா நடந்துக்கிட்டதை தட்டி கேட்ட ஒருத்தனை காட்டு மிராண்டித்தனமா அடிச்சிருக்கா சார் அந்த கௌதம். அத கேட்க போலீஸ் இருக்குப்பா. சீனிவாசன் மேல நான் ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல? அனிதா கிட்ட ரைட்டிங்ல ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கி அவன் பையனை 7 வருஷம் உள்ள தள்ளி இருக்க முடியும். ஏன் பண்ணல? அதுக்கு காரணம் இருக்கு. உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? அப்பா உங்களுக்கு தெரியாது. நீங்க வேணா பெருந்தன்மையா உங்க பார்ட்னர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்கலாம். நீங்க உங்க குடும்ப கௌரவத்தை தான் பெருசா நினைப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கார்த்திக், இனிமே இப்படி ஒரு தப்பு நடக்காம பாத்துக்கோங்க. சாரி சார், நான் சண்டை போடணுன்ற நோக்கத்துல அங்க போல. இந்த வீட்டுக்கு மருமகனா வரப்போற அர்ஜுன் அடிச்சதுனால நியாயத்தை தான் கேட்க போனேன். எவ்வளவோ சிரமத்துக்கு நடுவுல அப்பா இந்த கல்யாணத்தை கஷ்டப்பட்டு பண்றதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த கோவம் தான். சொல்றேன் கார்த்திக், தப்பு எங்க நடந்திருக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்க எமோஷன் 100% நியாயமானது தான். பட் இனிமே இப்படி ஒரு தவறு நடக்காம பாத்துக்கோங்க. ஓகே சார், நான் கிளம்புறேன். சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். Thank you ஏசி சார். எதுக்கு எடுத்தாலும் கத்துறீங்களே? இந்த மாதிரி ஒரு பிள்ளையை பார்த்தா பெருமையாப்பட முடியும். நான் என்ன பேசினாலும் அவருக்கு தப்பாதாமா தெரியும். கண்டிப்பா ஒரு நாள் அப்பா என் அருமையை புரிஞ்சு பாருமா. இந்த வீட்டுக்கு என் மனைவியோட வரும்போது நான் என்ன பேசணும்னு நினைச்சனோ அது அப்ப பேசுவேன். என்ன பேசுவேன்? என்னங்க விட்டுடுங்க. இனிமே அவன் எந்த தப்பு பண்ண மாட்டான். டென்ஷன் ஆகாதீங்க, உங்க உடம்புக்கு ஆகாது. இன்னும் ஆவறதுக்கு என்ன இருக்கு? கவலைப்படாதப்பா, கூடிய சீக்கிரம் உங்க அப்பா உன்னை புரிஞ்சுக்குவாரு. அந்த நம்பிக்கையில தான் நானும் இருக்கேன். வாங்க ஏசி.
ஹலோ சார். ப்ளீஸ் கம் இன். வாங்க செல்வம் சார். ஆர்கே பாத்தீங்களா, பேசுனீங்களா? அடாவடியா ஒரு பையனை பெத்ததுக்காக அவனுக்கு பதிலடி கொடுத்துட்டு தானே வந்திருக்கீங்க. என்ன சார், நீங்க அமைதியா இருக்கதை பார்க்கும்போது சம்திங் ராங் மாதிரி தெரியுது. பார்ட்னர், உனக்கு எதை பார்த்தாலும் சம்திங் ராங்கா தாயா தெரியும். கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? சொல்லுங்க சார், ஆர்கே பாத்தீங்களா, பேசுனீங்களா? எஸ் மிஸ்டர் சீனிவாசன், அவருடைய மகன் செஞ்ச எல்லா தவறையும் நான் அவர்கிட்ட எடுத்து சொல்லிட்டேன். ஆனா உங்க மகன் செஞ்ச எல்லா தவறையும் முழுசா நீங்க என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கீங்க. தவறு செஞ்ச தான் மகனை ஆர்கே கண்டிச்சாரு. அதே மாதிரி உங்க மகன் செஞ்ச தவறுகளையும் சுட்டி காட்டினாரு. ஆனா நீங்க அவர் மகன் மேல கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரி அவர் ஒன்னும் அவசரப்படலையே. உங்க மகன் ஆர்கேயோட மகளை பொது இடத்துல ஈவ் டீசிங் பண்ணிருக்கான். அந்த பொண்ணு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்துச்சுன்னா உங்க மகனுக்கு 7 வருஷம். உங்க மகனை நீங்க ஏன் நான் நினைச்சதா கூட காப்பாத்திக்க முடியாது. ஆனா அவருடைய மகளோ அதை செய்யல. உண்மையை சொல்ல போனா உங்களை விட ஆர்கேவுக்கு டிபார்ட்மெண்ட்ல இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தி. உங்களோட மகன் ஆளுங்களை வச்சு ரவுடித்தனம் பண்ணி அவரோட மருமகனை கண்ணாபின்னு அடிச்சிருக்கான். ஆக்சுவலா பார்க்க போனா இதை நாங்க அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ்னு கூட ஃபைல் பண்ணலாம். இதனால நாளைக்கு வரக்கூடிய பிரச்சனையை நினைச்சு பாத்தீங்கன்னா ஆர்கேயுடைய மகன் செஞ்சது வெறும் 75 கேஸ் தான். ஆனா உங்க மகன் செஞ்சதுக்கெல்லாம் கேஸ பட்டியல் போட்டு பார்த்தா ஈவ் டீசிங்க்கு 7 இயர்ஸ், அட்டெம்ப்ட் மர்டருக்கு 6 இயர்ஸ், ஒட்டுமொத்தமா ஆயுள் தண்டனையே கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இது பாருங்க, நான் உங்களுக்கு வேண்டியப்பட்டவங்கிற முறையில நீங்க விசாரிக்க சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணதுக்காக நான் அவரை விசாரிச்சிட்டேன். இந்த விஷயத்த இதோட விட்டுருங்க. தவறு 2 பக்கமுமே இருக்கு. அதுல உங்க மகன் மேலதான் தவறு அதிகமா இருக்கு. சோ கவனமா இருங்க. உங்க மகனையும் கவனமா இருக்க சொல்லுங்க. ஆஸ் a well-wisher தான் நான் இதை உங்களுக்கு சொல்றேன். ஒரு போலீஸ் ஆபீசரா இல்லாம ஒரு ஃப்ரெண்ட் சொன்னதா இதை எடுத்துக்கோங்க. ஓகே, நான் கிளம்புறேன். மிஸ்டர் செல்வம். மிஸ்டர் சீனிவாசன், இங்க பாருங்க, அபிஷியலா நான் அடிக்கடி இங்க வரக்கூடாது. பட் ஆஸ் a ஃப்ரெண்டா நாம எப்ப வேணாலும் சந்திக்கலாம். ஓகே, பாய். என்ன பார்ட்னர் இப்படி சொல்லிட்டு போறாரு? முதல்ல சம்திங் ராங்னு சொன்னல, அப்ப சகுனமா ஆரம்பிச்சா எப்படி இருக்கும்? இப்படித்தான் இருக்கும். என்னடா இது, ராங்கா பண்ணது பூரா இவர் பையன், என்ன போய் கத்துறாரு? தள்ளுங்க, கொஞ்சம் தள்ளுங்க, தள்ளுங்க. யாரு இந்த அம்மா? என்னாச்சு உங்களுக்கு? பாவம், இந்த அம்மா சின்ன வயசுல புருஷன் எடுத்துட்டாங்க. ஒரே ஒரு பையன் இருந்தான், அவனும் மிலிட்டரியில இருந்து போன மாசம் இறந்து போயிட்டான். இந்த அம்மா பாவம் தனியா இருக்காங்க. என்னங்க எல்லாரும் பாத்துட்டு இருக்கீங்க? போய் சோடா வாங்கிட்டு போங்க போங்க, யாராவது போங்க. அம்மா, இந்தாங்க சார். அம்மா, அம்மா எழுந்துருங்கம்மா. அம்மா,
நீங்க எல்லாரும் விலகுங்க, நான் பாத்துக்கிறேன். போங்க. சரி சரி போல இருக்கு. அவரா இருக்கு ஏதாவது அம்மா பாக்குறாரு. அம்மா எழுந்துருங்கம்மா. அம்மா அம்மா ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லையம்மா? ஒண்ணும் இல்ல. எழுந்துருங்கம்மா. இந்த பார்த்து கூட்டு நான் பார்த்துக்கிறேன் சார். ரொம்ப தேங்க்ஸ். வாங்க. மெல்லமா வாங்கம்மா. இங்க உட்காருங்கம்மா. சொல்லுங்கம்மா, என்னமாச்சு? வயசாயிடுச்சுல்லப்பா, அதான் மயக்கம். உங்க மகனை போல நானும் மிலிட்ரிக்காரன் தான்மா. உங்க மகன் மிலிட்ரியில இறந்துட்டான் நான் கேள்விப்பட்டேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இதுல கஷ்டப்படுறதுக்கு என்னப்பா இருக்கு? என் மகன் ஆக்சிடென்ட்லயோ ஆஸ்பத்திரியிலயோ கடந்து சாகலையே. இந்த நாட்டுக்காக போராடி உயிரை விட்டுருக்கான். இந்த பாக்கியம் எத்தனை பேருக்குப்பா கிடைக்கும்? அந்த புள்ள போய் சேர்ந்துட்டா. ஆனா முன்ன பின்ன தெரியாத நீ ஏன் பிள்ளையா ஏன் முன்னாடி பேசுறியே, இது எத்தனை தாய்க்கு கிடைக்கும்? அந்த பெருமையிலேயே பட்டாளத்து வீரனுக்கு தாய்ங்கிற சந்தோஷத்திலேயே என் காலத்தை கழிச்சிடுவேன்ப்பா. அப்ப நான் வரேன்ப்பா. நீ நல்லா இருப்ப, எனக்கு ஒண்ணும் இல்லை. அம்மா, நீங்க தப்பா எடுத்துக்கூடாது. இந்த பணத்தை நீங்க வாங்கிக்கணும். என்ன உங்க புள்ள மாதிரின்னு சொன்னீங்க, வாங்கிக்கங்க. எனக்கு பணம் வேண்டாப்பா. என் புள்ள போனாலும் இந்த அரசாங்கம் என்னை நல்லாவே பார்த்துக்குது. என் புள்ள உயிரோட இருக்கும்போது என்னை நல்லா பார்த்துக்கிட்டான். அவன் வீரமரணம் அடைஞ்சதுக்கு அப்புறமும் இந்த அரசாங்கம் என்னை நல்லா பார்த்துக்குது. இப்ப நீ சொன்னியே, அதுவே போதும்பா. ஒண்ணு செய்ப்பா, எனக்கு இந்த பணத்தை நீ கொடுக்கணும்னு நினைச்சா கொடி நாள்ல நிதியா இந்த பணத்தை கொடுத்துருப்பா. எனக்கு சந்தோஷமா இருக்கும்பா. நான் வரட்டுமா? अरे मनिंदर, तेरे ब्रदर का एक और जोक है मेरे पास। सुनो, तुम्हारे जैसे एक सरदार जी पहुंचा मुंबई में सीधे एक बार को गया और बैठे समझो मनिंदर ही था, बैठ के बियर पी रहा था भैया। एक हसीन लड़की सीधे मनिंदर के पास गई और पूछी, सर यूर फ्रॉम पंजाब? मनिंदर बोला हाँ मैं पंजाब, मैं मनिंदर फ्रॉम पंजाब। लड़की पूछी विच पार्ट? मनिंदर गॉट एंग्री। ही सेड व्हाट डू यू मीन विच पार्ट? बताया क्यों? क्योंकि उसे ये वाली बात अच्छा नहीं लगा कि लड़की ने पूछी कि किस पार्ट ऑफ पंजाब। वो बोला ए क्या पार्ट पूछे, पूरी बॉडी फ्रॉम पंजाब। मान गए मनिंदर तुम्हारी बिरादरी को, तुम लोग जितने बाज हो उतने स्पोर्ट भी हो यार। Alright, gentlemen. That's all for the night. Good night. Okay, good night. Hey, Balaji. This is super joke சொன்னாப்பா. அப்புறம்
நானும் உங்ககிட்ட ரொம்ப நாளாக கேட்கணும் தான்டா நினச்சிட்டு இருக்கேன். அதுக்கு சந்தர்ப்பம் அமையலடா. பிளாங்கெட் இருக்கும்போது பெட்ஷீட் இருக்கும்போது எதுக்குல அந்த பழைய புடவை போத்திட்டு இருக்க? இது எங்க அம்மா கார்த்திக். எங்க அம்மா சில விஷயங்களை நம்ம வார்த்தைகளை சொல்ல முடியாது. இதுவும் கண்ணுக்கு வெறும் புடவையா தெரியல. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் எங்க அம்மா. இதை பார்க்கும்போதெல்லாம் கார்த்திக், எங்க அம்மா என் கூடவே இருக்கிற மாதிரி ஒரு 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 உணர்வு, ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை எல்லாமே வருது. எங்க அப்பா மிலிட்டரியில் இருந்து இறந்து போனாலும் நானும் மிலிட்டரியில் சேரணும்னு எங்க அம்மா ரொம்ப பிடிவாதமா இருந்தாங்க. அவங்க கொடுத்த தைரியத்தில் தான் நான் இன்னைக்கு இங்க இந்த பொசிஷன்ல இருக்கேன். கார்த்திக், சில சமயம் எங்க அம்மா நம்ம நாட்டு மேல வச்சிருக்கிற பாசத்தையும் பட்டுதலையும் பார்த்து நானே பிரமிச்சு போயிருக்கேன் தெரியுமா? நீ உண்மையிலே ரொம்ப கொடுத்து வச்ச வேண்டாம். தேங்க்ஸ். இப்போ இங்க எங்க அம்மா என் கூட இல்லைனாலும் இந்த புடவையை பார்க்கும்போதெல்லாம் அவங்க இங்கே என் கூட இருக்கிற மாதிரி ஒரு தெம்பு கார்த்திக் எனக்கு. தாய்நாடு தாய்மொழின்னு சொல்லும் போதே அதுல இருக்க உணர்வுகள் எல்லாமே தாய்ன்ற சொல்தாண்டா. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சக்தி தாய் தான் கார்த்திக். குட் நைட் படி. குட் நைட். குட் நைட் படி.